வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன தெரியுமா? இந்த நெக் ரீஜனும் ஷோல்டரும் சேர்ந்து சில பேருக்கு பெயின் இருக்கும். பாடி ரொம்ப டயர்டாக தெரியும். கைகள் விட்டு போகிற மாதிரி வலி இருக்கும். அவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த நெக்ல என்னென்ன ரீசன்ல ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது சில பேருக்கு cervical spondylosis சொல்லுவாங்க, cervical பெயின் சொல்லுவாங்க, இல்லை ஷோல்டர் பெயின் சொல்லுவாங்க, இல்லை நெக் தேய்மானம் இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ சில பெயின் வந்ததுன்னா இந்த trapezious மசில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஷோல்டர் மசில் ரொம்ப டைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு சில பிரச்சனை காமிக்கும். அதுக்கு போயிட்டு நீங்கள் நெக்குக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா சரியாக சான்சஸே கிடையாது. ஸோ மசிலை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம் நம்ம பார்த்துக்கணும். இந்த வீடியோவில் உங்களுக்கான எக்ஸசைஸ் சொல்லி தரப்போம். சிம்பிளாக பேசிக்காக நீங்கள் பெயின் வந்துச்சு மார்னிங் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லா ரிலீஃப் இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸசைஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரே விஷயம், சடனாக எனக்கு பெயின் வந்துருச்சு அப்படின்னா ஐஸ் பேக் கொடுத்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்கள், ரெஸ்ட் கொடுங்க. ரெஸ்ட் கொடுத்தா தான் ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். நீங்கள் இப்போ துணி துவைச்சிருக்கலாம், கையில் துணி துவைச்சிருக்கலாம், இல்லை ஏதாவது வண்டி அதிகமாக ஓடுறோம் ரொம்ப நேரம் ஓட்டிருக்கலாம். இதெல்லாம் என்னன்னா நெக் மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிருக்கும். ஸோ வெயிட் ஏதாவது லிஃப்ட் பண்ணி அதிகமாக போயிருக்கலாம், மூவ் ஆயிருக்கலாம். ரொம்ப நேரம் பஸ்ஸில் கை பிடிச்சி போகிறது, இல்லை ட்ரெயினில் ரொம்ப நேரம் கை பிடிச்சி போகிறதுலாம் என்னங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் ஏதாவது பெயின் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்க, சரிங்களா? ஐஸ் பேக் கொடுங்க. சில பேருக்கு எனக்கு ஹாட் பேக் தான் ஒத்துக்கும் அப்படின்னா தாராளமாக ஹாட் பேக் கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்க. ரொம்ப நேரம் கொடுக்காம ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ள க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சடன் பெயின் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம்ஸ் ஐஸ் பேக் கொடுத்தீங்கன்னா நல்லாவே ரிலீஃப் இருக்கும். ஒரு 2 days ரெஸ்ட் கொடுங்களேன். சரியாகாத பட்சத்தில் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? ஸோ எக்ஸசைஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் நெக் மசிலை ரொட்டேட் பண்ணுறது. நீங்கள் எந்த அளவு ரொட்டேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இப்போ ரீஜன் cervical மொபிலிட்டி ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் மூமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணணும், சரிங்களா? சைட் வேஸ் இந்த கையை நார்மலாக கீழே வச்சுட்டு ஃபுல்லாக இப்படி ஸோ இதே போல் நீங்கள் நெக்கு மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஷோல்டர் மூமெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா கை முன்னாடி வச்சுட்டு 1 2 இது நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஷோல்டர் மசில்ஸும் இந்த பெக் மசில்ஸும் பின்னாடி இருக்க ஸ்கேப்லா மூமெண்ட்ஸும் நல்லாவே இருக்கும். செகண்ட் இப்படி அதாவது இப்படி வச்சு பண்ணோம்ல, இப்போ பாம் கீழே போய் சைடாக 1 2 3 4 5 இது போல் 10 டைம்ஸ் பண்ணிட்டு இந்த மசில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரொட்டேஷன், ஓகேங்களா? இந்த ரொட்டேஷன் 10 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இது பண்ணுறச்சவே உங்களுக்கு இந்த மசில் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இந்த மசில் நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டாலே உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிலீஃப் தெரியும் பாருங்களேன். நல்லா ரிலீஃப் தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு நெக்ஸ்ட் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சில பேர் ஆட்டோ டிரைவர்ஸாக இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு இந்த பெயின் இருக்கு. ஏன்னா தண்ணி குடிக்கிறது கிடையாது, ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. இந்த சம்மர் டைமில் டிரைவர்ஸ்க்கு ரொம்ப பெயின் அதிகமாக இந்த நெக் ரீஜனில் காமிக்கும். அவங்களாம் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ஐஸ் பேக் பத்திரம் கொடுங்க. இந்த மசில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீ மூவ்மெண்ட்ஸ் பண்ணுங்கள். டெய்லி மார்னிங் சில ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள். ஜென்ரலாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய்.